ஹாய்ங்க. டியூஸ்டே மார்னிங் மண்டே தான் கன்று போட்டிருந்துச்சு மாடு. அன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா பால் வந்து கன்றுக்குட்டிக்கு தான் அளவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சீம்பால் கறக்கலை. நெக்ஸ்ட் டே வந்து இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங்கில் வந்துட்டு கன்றுக்குட்டியை ஊட்ட வச்சுட்டு கொஞ்சமாக அதுக்கு பத்தாம தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு கொஞ்சமாக வீட்டுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கறந்துட்டு வந்திருந்தோம். அதை வந்து ஃபஸ்ட்டு கரும்பு சர்க்கரையோ ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு டே செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. செகண்ட் டே கொஞ்சம் கொலன்னு ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவக்குட்டிக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு பீர்க்கங்காய் தக்காளி போட்டு தான் கடைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னியும் அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். தேவ்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்லாவே சாப்பிடுவார். அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. தேவ்குட்டிக்கும் ஹஸ்பண்டுக்கெல்லாம் தோசை சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வைக்கிறதுக்கு ரெடிமேட் காம்பவுண்ட் தான் சொல்லியிருந்தோம். ஸோ வைக்கிறதுக்கு வருவேன் ஆள் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வரக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை சுட்டு பீர்க்கங்காய் கடைகளில் ஊற்றி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. தேவ்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னியில் வந்துட்டு ஒரு ஸ்பூனும் அதில் வந்துட்டு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பீட்ரூட் கேர்டு மாதிரி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அது வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட அவரைக்காய் பொரியல் வச்சு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வச்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே காலி பண்ணிவிட்டு வந்துட்டார்.